வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எதெல்லாம் புதிதாக உருவாகிறதோ உடனே அதற்கான தினங்களும் உருவாகி விடுகின்றன. முன்பெல்லாம் சில அபூர்வமான சில தினங்களை நாம் கொண்டாடுவோம். புத்தாண்டை கொண்டாடுவோம், பண்டிகைகளை கொண்டாடுவோம், மே தினம் கொண்டாடுவோம். என் காதலர் தினம் கூட பிற்காலத்தில் ஒரு உருவாகி இன்றைக்கு உலகம் முழுக்க ட்ரெண்டாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில தினங்களை பார்த்தால் நமக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அதற்குள் நாம் சிந்திக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கும். அப்படி ஒரு தினம்தான் வேர்ல்டு எமோஜிஸ் டே. எமோஜி என்பதை எப்படி சொல்வது? தமிழில் ஒரு ஒரு உலகத்தினுடைய அடிப்படையான மொழியான அந்த படங்களின் வழியாக, சித்திரங்களின் வழியாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. இன்னும் சொல்லப்போனால் ஆதி மனிதன் குகையில் வரைந்த ஓவியங்கள் தான் முதல் எமோஜிஸ் என்று சொல்லலாம். அதன் மூலமாக அவன் பிற மனிதர்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறான். மொழி அதற்கு பின்னால் தான் உருவாகிறது என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படி ஆதி மனிதன் குகையில் வரைந்த சித்திரங்கள் இன்றைக்கும் கூட பல பொருள்களை தருகின்றன. வேட்டையாடுவது போன்ற ஓவியங்கள், இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். பின்னால் மொழி உருவான பிறகு மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனால் இப்பொழுது நாம் தொன்மையான காலத்திற்கே சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு. எமோஜிஸ், பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ், படங்கள். இப்பொழுது உதாரணமாக புன்னகையை வெளிப்படுத்தக்கூடிய படங்கள் இருக்கின்றன, எமோஜிஸ். கண்ணீரை வெளிப்படுத்தக்கூடிய எமோஜிஸ். அதே போல் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அரவணைப்பை வெளிப்படுத்தக்கூடிய, கவலையை வெளிப்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான எமோஜிஸ் இன்றைக்கு எல்லா சமூக வலைத்தளங்களிலும் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் பல நேரங்களில் ஒரு வாக்கியத்தில், ஒரு பேராவில் சொல்ல வேண்டியதை, ஒரு 5 நிமிட பேச்சு சொல்ல வேண்டியதை ஒரு எமோஜியின் மூலமாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பல சமயங்கள் நமக்கு அந்த எமோஜி எதை குறிக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. உதாரணமாக காதலை குறிக்கக்கூடிய ஒரு எமோஜி உண்மையிலேயே காதலை குறிக்கிறதா என்றால் அதை நம்மளால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் மொழிக்கு ஒரு திட்டவட்டமான அர்த்தம் உண்டு. ஆனால் எமோஜிஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையினுடைய ஒரு மேல்தட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த படங்களை உங்கள் விருப்பம் போல நீங்கள் இன்டர்பிரேட் செய்து கொள்ளலாம். அது நான் கமிட்டல் கம்யூனிகேஷன் என்று கூட சொல்கிறார்கள், எமோஜிஸின் வழியாக சொல்லப்படுகிற விஷயங்கள். அதில் இன்னொன்றும் கூட மொழியினுடைய பயன்பாடு வெகுவாக குறைந்து எமோஜிஸ் வழியாகவே உரையாடுகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு வந்துவிட்டது. இது என்ன ஆகிறது என்று சொன்னால், ஒரு கோர்வையாக சிந்தித்து அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த எமோஜிஸ் தடுக்கின்றன என்று சொல்கிறார்கள். எமோஜிஸ் ஒரு மிகப்பெரிய பிராண்டிங், வர்த்தகமாக பல நிறுவனங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம், இப்போ ஐஃபோன் அல்லது கொக்கோகோலா போன்ற நிறுவனங்கள் எல்லாமே கூட அவருடைய எமோஜிஸ் வழியாகத்தான் தங்களுடைய பிராண்டிங்கை நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் டே டு டே கம்யூனிகேஷன், அதில் இந்த எமோஜிஸினுடைய இடம் என்பது என்ன? இதையெல்லாம் பற்றி சிந்திப்பதற்காகத்தான் நேற்றைய தினம் இந்த உலக எமோஜிஸ் தினம் என்பது, அதை ஒட்டிய சிந்தனைகள் பல இடங்களில் அது விவாதிக்கப்பட்டன. இந்த எமோஜிஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் ஒரு பொருளை தரக்கூடிய எமோஜிஸ் இன்னொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேறொரு பொருளை தரலாம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்டில் மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு எமோஜிஸ் இன்னொரு கான்டெக்ஸ்ட். அதே போல் ஒரு நபருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எமோஜிஸை இன்னொரு நபருக்கு பயன்படுத்தினால் தவறாக பொருள் கொள்ளப்படலாம். உதாரணமாக அணைத்துக்கொள்வது போன்ற ஒரு எமோஜிஸை ஒருவர் எல்லோருக்கும் அனுப்பினால் அது அவர்களுக்குள் தேவையில்லாத சில இடர்பாடுகளை ஏற்படுத்தும். இப்படியாக நாம் அதனுடைய கலாச்சார சூழல், தனிமனித உறவுகள் எல்லாம் சேர்ந்து கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒன்று தான் இந்த எமோஜிஸ். ஆனால் எல்லோருமே அதை போகிற போகில் பயன்படுத்துகிறோம். இன்னொன்று, இந்த எமோஜிஸ் டிஜிட்டல் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு நாம் மேலும் மேலும் அடிமையாவதற்கான ஒரு சூழலை இந்த எமோஜிஸினுடைய ஒரு எக்ஸஸ் யூஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு அதீதமான பயன்பாடு நமக்கு உருவாக்குகிறது. எதை பயன்படுத்தினாலும் நாம் அதனுடைய பொருத்தப்பாடோடு பயன்படுத்த வேண்டும். அதற்கு எமோஜிஸும் விதிவிலக்கல்ல. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம்
குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-8 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%னுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%னுடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா, 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகைன்னா 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா, 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களையெல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்க. இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவை தானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா, நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்பயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும். இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலை நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம்.
நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு நீங்கள் ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ளே 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க. என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய வரலாறும் வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. சங்க காலத்தில் மூவேந்தர்களினுடைய ஆட்சி நடந்தது. பிறகு பல்லவர்களின் ஆட்சி வந்தது. இப்படி பல்வேறு விதமான அரசுகளின் ஆட்சியின் கீழ் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகு இந்தியா என ஒரு நாட்டினை அவர்கள் உருவாக்கினார்கள். அதிலும் கூட இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு என்பதாக இல்லாமல் அவர்களின் ஆட்சி காலத்தில் அது சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று தான் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடன் சேர்ந்து கர்நாடகாவில் சில மாவட்டங்கள், ஆந்திராவில் சில, கேரளாவில் சில மாவட்டங்கள் என எல்லாம் கலந்து அந்த சென்னை தலைமாகாணம் என அழைக்கப்பட்டது. ஒடிசாவில் இருக்கிற கஞ்சம் மாவட்டத்தின் ஒரு பகுதி கூட அன்றைக்கு தமிழ்நாட்டின் எல்லையில் இருந்தது. பிறகு ஒவ்வொரு மாநிலமாக பிரிந்து போயிற்று. 1953 முதலாக ஆந்திரா பிரிந்து போயிற்று. பொட்டி ஸ்ரீராமுலுவினுடைய பட்டினி போராட்டத்துக்கு பிறகு அது தனி நாடாக, தனி மாநிலமாக பிரிந்தது. அப்போதிருந்தே மிக அழுத்தமாக தமிழ்நாடு என்பது தனிப்பட்ட ஒரு தனித்துவம் உடைய ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்தது. அது 1956 நவம்பர் 1ஆம் நாள் மொழிவாரி மாநிலங்களாக இந்தியா பிரிக்கப்பட்ட போது நிறைவேறியது. ஆனாலும் என்ன பெயரில் தமிழ்நாடு மாநிலம் இருந்ததென்றால் மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை ராஜ்யம் என்கிற பெயரில் தான் இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்று பல கோரிக்கைகள் எழுந்தன. 1955 அக்டோபரிலேயே ஐயா பெரியார் அவர்கள் விடுதலை ஏட்டிலே எழுதினார். அதற்கு பின்னால் சங்கரலிங்கனார் விருதுநகரில் தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 63 நாள்கள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் துறந்தார். அவருடைய தியாகம் மிக பெரியது.
ஆனாலும் கூட அந்த பெயர் மாற்றப்படவில்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாம் இங்கே தமிழ்நாட்டில் அது தமிழ்நாடு என்று சொல்லப்படுமே தவிர ஆங்கிலத்தில் எழுதுகிற போது மெட்ராஸ் ஸ்டேட் என்று தான் இருக்கும் என்றார்கள். அதை மாற்றிய பெருமை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்குத்தான் உண்டு. அண்ணா அவர்கள் 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த தீர்மானங்களில் மிக முதன்மையானது மெட்ராஸ் ஸ்டேட் என்னும் பெயர் இனி தமிழ்நாடு என்று மாற்றப்படும் என்பதுதான். அது ஒரு சில மாற்று கருத்துகள் சட்டமன்றத்திலே சொல்லப்பட்டாலும் இறுதியாக அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிற்று. அப்படி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிய நாள் ஜூலை 18. அது அன்றைக்கு தொடங்கிற்று. ஆனாலும் அது ஒன்றிய அரசின் ஒப்புதலை பெற்று பிறகு குடியரசுத் தலைவரின் கையொப்பத்தையும் பெற்று 1969 ஜனவரி 14 முதல் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என்று ஆயிற்று. இருப்பினும் கூட நாம் கொண்டாட வேண்டிய நாள் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முழுமையாக நிறைவேற்றப்பட்ட அந்த ஜூலை 18 தான். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாளில் அறிஞர் அண்ணா அவர்கள் நான் தமிழ்நாடு என்று முழக்கமிடுகிறேன், வாழ்க என்று இந்த அவை முழங்கட்டும் என்று சொன்னார். தமிழ்நாடு வாழ்க என்கிற அந்த முழக்கம் 3 முறை சட்டமன்றத்திலே ஒலித்தது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று நாம் அதை குறிக்க வேண்டும். இல்லையானால் இன்னமும் கூட மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை ராஜ்யம் என்று தான் ஆவணங்களிலே இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்று அது அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு என்பது அதிகாரப்பூர்வமான பெயராக ஆகியிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு மிகச் சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிவாரி மாநிலங்களாக பிரிந்த நவம்பர் 1 என்பதைத்தான் தமிழ்நாடு நாள் என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் இல்லை, ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் என்று சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இன்றைய தமிழக அரசு அறிவித்தது. எனவே இந்த ஜூலை 18 ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நாள். இன்றைக்குத்தான் நமக்கு நம் பெயர் வந்து சேர்ந்தது. தாய்க்கு பெயரிட்ட தலைமகன் என்கிற அந்த பெருமையும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்தது. எப்போதும் பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு பெயர் வைத்த நாள்தான் இந்த ஜூலை 18. இனி நாம் மெட்ராஸ் ஸ்டேட்டிலே இல்லை, தமிழ்நாடு என்கிற எல்லைக்குள் இருக்கிறோம் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த நாளை நாம் குறித்து கொள்ள வேண்டும், இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும், இந்த நாடின் பெருமையை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும்.